படத்தில் இருக்கும் இந்த அம்மா என் நண்பர் வீட்டு தெருவில் கீரை விற்பவர். வயது 80க்கும் மேல் இருக்கும். சுமார் ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு இந்த அம்மாவிடம் ஒரு கீரை கட்டு வாங்கினேன். கட்டு 15 ரூபாய் என்று சொன்னார்கள். நான் 20 ரூபாய் கொடுத்தேன். 5 ரூபாய் சில்லறை இல்லை என்றார்கள். பரவாயில்லை அம்மா, இருக்கட்டும் என கூறிவிட்டு வாங்கி சென்றேன். அந்த சம்பவத்தை நான் மறந்தே போய்விட்டேன். எத்தனையோ முறை அந்த அம்மாவை கடந்து போயிருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை கவனித்ததில்லை. இன்று காலை வங்கிக்கு போய்விட்டு வரும்பொழுது எதிரில் வந்தார்கள். என்னை பார்த்தவுடனே, தம்பி, உனக்குத்தானே அன்று நான் 5 ரூபாய் பாக்கி தர வேண்டும் என்றார்கள். அது மட்டுமல்லாமல், நீ கீரை வாங்கி 5 மாதம் இருக்குமே என்றதோடு ஒரு டீ கடையை சொல்லி அந்த பக்கம் போகும்போது கூட அங்கு நீ நிற்கிறாயா என பார்த்தேனப்பா என்றார்கள். நான் அப்படியே ஆச்சரியத்தில் அசந்து போய்விட்டேன். அந்த வயதில் இவ்வளவு ஞாபக சக்தியா, வியாபாரத்தில் இவ்வளவு நேர்மையா என்று. நான் அந்த அம்மாவிடம் பரவாயில்லை அம்மா, இருக்கட்டும் என்றேன். இல்லை தம்பி, அது தப்பு, உழைத்த காசு கிடைச்சா போதும் என்றபடி 5 ரூபாயை கொடுத்தார்கள் என்னிடம். அப்போதுதான் அவர்களை பற்றி கேட்டேன். தனக்கு ஒரு மகன்தான் என்றும், கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு வேலை பார்ப்பதாகவும், 2 நாட்களுக்கு முன்பு வந்திருந்த பொழுது 300 ரூபாய் பணம் கொடுத்துவிட்டு போனதாகவும், தனக்கு முதியோர் பென்ஷன் வருவதையும் அந்த வியாபாரத்தை வைத்துத்தான் சாப்பிடுவதாக சொன்னார்கள். எனக்கு மனதிற்கு மிக வருத்தமாகிவிட்டது. இப்போது கீரை எதுவும் வேண்டுமாமா என்று அந்த அம்மா என்னிடம் கேட்டார்கள். நான் பணம் எடுத்து வரவில்லையே என்றேன். பரவாயில்லை அப்பா, அடுத்த முறை என்னை பார்க்கும் பொழுது கொடு என சொல்லிவிட்டு என் கையில் ஒரு கீரை கட்டை கொடுத்து விட்டார்கள். இப்போது நான் அந்த அம்மாவிற்கு கடன்காரன், உண்மைதானே? இது போன்ற நல்ல அறிவுரைகளை நமக்கு உணர்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியவர்களுக்கும், நமக்கும் நல்ல நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்துவிட்டு சென்ற பெரியவர்களுக்கும் நாம் என்றுமே கடன்காரர்கள் தானே.